போலீசார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தனிப்படைகள் அமைக்கப்படக்கூடாது என்றும், திருபுவனம் காவல் மரணம் எதிரொலியாக அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் டிஎஸ்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் மரண சம்பவம் எதிரொலியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்துறை உயரதிகாரி அனுமதி இல்லாமல் அங்கீகரிக்கப்படாத வகையில் இருக்கிற தனிப்படைகளை உடனடியாக கலைக்க வேண்டும் என டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மானாமதுரை டிஎஸ்பி தலைமையில் செயல்பட்ட தனிப்படை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்ற இளைஞர் அஜித்குமார் மரணம் அடைந்தார். இது தொடர்பாக டிஎஸ்பி சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். 6 காவலர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோ, அதாவது காவலர்கள் அந்த இளைஞர் அஜித்குமாரை தாக்கும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்த வழக்கானது சிபிஐ வசம் தமிழ்நாடு அரசு ஒப்படைத்திருக்கிறது. இந்த நிலையில் முக்கிய வழக்குகளை தவிர மற்ற வழக்குகளுக்கு உயரதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் தனிப்படைகள் அமைக்கக்கூடாது. அப்படி தனிப்படைகள் அமைக்க வேண்டும் என்றால் முக்கிய அதிகாரிகள், அதாவது உயர் அதிகாரிகளின் உத்தரவை பெற வேண்டும். அதே போல வழக்கு விசாரணைக்கு அதாவது 35B என்ற நோட்டீஸ் கொடுத்துதான் யாரையாக இருந்தாலும் விசாரணைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற உத்தரவையும் டிஜிபி தெரிவித்திருக்கிறார். அதே போல முதியவர்கள், பெண்களை இரவு நேரங்களில் அங்கு எந்த ஒரு முக்கிய வழக்காக இருந்தாலும் அழைத்து வர வேண்டாம் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த சிவகங்கை சம்பவம் எதிரொலியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போல அன்அபிஷியலாக அந்த ஸ்பெஷல் டீம்கள் செயல்படக்கூடாது என அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல மண்டல ஐஜிக்கள், சென்னை அதாவது மாநகர காவல் ஆணையர்கள் இது போன்ற அன்அபிஷியல் ஸ்பெஷல் டீம்கள் செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். அது மாதிரி செயல்படக்கூடாது என தங்கள் கீழ் பணியாற்றும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்த வேண்டும் எனவும் டிஜிபி அலுவலகத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.